Hello guys, welcome to ATP Tech Tamil. நம்ம ரெகுலராக பார்க்குற ப்ராப்ளம் சால்விங் டுட்டோரியலில் இன்னைக்கு ஃபோர்த்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கைஸ் சால்வ் பண்ணுவோம். இதான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம். என்ன இந்த ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு n நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு n வந்து இப்போ இந்த 101110ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ இந்த நம்பருக்கு கீழே இருக்க ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் பாலிண்ட்ரோமா இருக்கணும். முதல்ல நம்மளுக்கு இதுக்கு பாலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியணும். பாலிண்ட்ரோம்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ 101 இந்த நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த நம்பரை ரிவர்ஸாக திருப்பினாலும் இதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பாலிண்ட்ரோம். இதுவே வந்து 100 இதை ரிவர்ஸாக திருப்பினா நமக்கு என்ன கிடைக்கும்? 001 கிடைக்கும். இது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஆனால் 101 ரிவர்ஸாக திருப்பினாலும் 101 தான், இது பாலிண்ட்ரோம். இந்த மாதிரி 111 ரிவர்ஸாக திருப்பினாலும் 111 தான், இது பாலிண்ட்ரோம். இந்த மாதிரி வந்து அந்த நம்பர் பாலிண்ட்ரோமா அப்படின்னு முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி பாலிண்ட்ரோமா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா, 2 3 டிஜிட் நம்பரோட மல்டிப்ளையா அந்த நம்பர் இருக்கணும். 2 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அந்த நம்பர் வரணும், அந்த பாலிண்ட்ரோம் நம்பர். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் நம்மளுக்கு அவுட்புட்டு. அந்த மாதிரி இருக்க பிக்கஸ்ட் நம்பர், பெரிய நம்பரை நம்ம அந்த எண்ணுக்கு கீழே இருக்க பெரிய நம்பரை அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து முதல்ல வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபார்மேட்ல தான் இன்புட் கொடுத்துருக்காங்க. முதல்ல டெஸ்ட் கேஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ், அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கும் ஒவ்வொரு இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ 101110 இந்த நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கீழே இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் பாலிண்ட்ரோம் நம்பர் என்னன்னா இதான் 101101. இந்த நம்பரை வந்து நம்ம 143 × 707 எழுதலாம். அப்போ இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர், 2 3 டிஜிட் நம்பரால இது நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்குது. அப்போ இதான் நம்மளோட அவுட்புட். இந்த மாதிரியே வந்து அடுத்த இன்புட் பார்த்தீங்கன்னா 8 லேக்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவுட்புட் வந்து 793397. இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனால தான் இது பாலிண்ட்ரோம். இப்போ வந்து நம்ம கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, 2-3 மெத்தட் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்மளுக்கு இது வந்து பாலிண்ட்ரோமா அப்படின்னு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம def is palindrome அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். is palin இந்த மெத்தட் வழியா நம்ம அந்த நம்பரை பாஸ் பண்ண போறோம். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஈஸியா பாலிண்ட்ரோமா செக் பண்ணதுக்கு இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிப்போம். n = str of n அப்படின்னு கிரியேட் பண்ணிப்போம். இப்போ இதனால நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகிறதுனால இதோட லென்த்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். len = size len நேம் பதிலா சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா லென் வந்து இன்பில்ட் மெத்தடு. சைஸ் = len of n. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கிடைச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு 2 வேரியபிள் தேவை. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாலிண்ட்ரோம் எப்படி செக் பண்ண போறோம்னா, இப்போ 101 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் i வேல்யூ வந்து 0 இந்த பொசிஷன்ல இருக்கும், j வேல்யூ வந்து லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். இந்த i j பொசிஷனை ஒவ்வொரு வாட்டியும் இந்த 2 பொசிஷன்ல இருக்க நம்பர் ஈக்குவலான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா 1 டிக்ரீஸ் பண்ண போறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெரிய நம்பரை எடுத்துப்போம். இங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பர் எடுத்துப்போம், 101101. இந்த நம்பர்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து i பொசிஷன் 101101 இந்த நம்பரா. இப்போ i பொசிஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருக்கும்னா, i = 0ன்னு இருக்கும். j = இதோட லென்த், இந்த கடைசி பொசிஷன் என்னது 101234 ஸோ j பொசிஷன் வந்து 5 இருக்கும். இப்போ 0th பொசிஷன்ல இருக்க நம்பரும் 5th பொசிஷன்ல இருக்க நம்பரும் ஈக்குவலான்னு செக் பண்றோம். ஆமா ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயை வந்து ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ஜேவை ஒரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பொசிஷன்ல இருக்க நம்பர், அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க நம்பரும் 4th பொசிஷன்ல இருக்க நம்பரும் ஈக்குவலான்னு பார்ப்போம். ஆமா ஈக்குவல். அடுத்தது ஒரு வாட்டி ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஐ வந்து ஜேவோட கிரேட்டர் தேனாவோ ஆர் ஈக்குவலாவோ, உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஐ வந்து இதுக்கு அடுத்தது கிரேட்டர் தேன் ஜேவ் ஆயிடும். அப்போ அந்த டைம்ல வர சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த லூப் விட்டு பிரேக் ஆயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு பாலிண்ட்ரோம்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை இந்த இடத்துலயே இதுவே வந்து இப்போ 0ன்னு இருக்குன்னா, இந்த இடத்துலயே வந்து தெரிஞ்சிடும் இது பாலிண்ட்ரோம் இல்லை, ஏன்னா இந்த நம்பர் வேற இந்த நம்பர் வேற. அந்த இடத்துல நம்ம பிரேக் ஆயிட்டு இது பாலிண்ட்ரோம் இல்லை அப்படின்னு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ முதல்ல ஈஸ் பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 வேரியபிள் தேவையா, i = i, j இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணலாம் வேரியபிள 0, அந்த சைஸ் -1. இதான் வந்து ij. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லாஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஈக்குவலான்னு கம்பேர் பண்ண போறோம். கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்னா, while i less than
ஜேவா இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணலாம். முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஃப் அந்த n of I not equal to n of j ஆச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா அது பாலிண்ட்ரோம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், I பிளஸ் ஈக்குவல் டு 1 ஆகும், j மைனஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். இப்போ இந்த லூப் கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கும். I கிரேட்டர் தேன் அது ஈக்குவல் டு ஜே ஆன உடனே இந்த லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும், வெளியே வந்துடும். அப்பனா அது வந்து பாலிண்ட்ரோம்னு அர்த்தம். அப்ப நம்ம இங்க வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டா ஓகே, இது பாலிண்ட்ரோம்னு அர்த்தம். இப்போ இது புரிஞ்சுதா? அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அந்த நம்பர் பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த நம்பர் வந்து 2 3 டிஜிட் நம்பரால மல்டிப்ளை பண்ணா 2 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் கிடைக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு மெத்தடு எழுதுவோம். அது என்னன்னா டெஃப் இஸ் டிவைடபிள் div. இந்த மெத்தட் எப்படி நேம் வச்சுப்போம். அடுத்தது இந்த நம்பர் இது வழியாவும் அந்த நம்பரை பாஸ் பண்றோம். இப்போ அந்த நம்பர் 2 3 டிஜிட் நம்பரா டிவைட் ஆகுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டைம் லெஸ்ஸா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழினா, முதல்ல அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10,000னா அதோட ஸ்கொயர் ரூட் தான் 100 வரும். இந்த 100 வரும். இந்த 100ல இருந்து அதுக்கு கீழே இருக்க 3 டிஜிட் நம்பரை ஒன்னொன்னா இந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 10,000க்கு பதிலாக இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நம்பர் 79337 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு 890 வருதுன்னு வச்சுக்கோங்க அதோட ஸ்கொயர் ரூட். உதாரணத்துக்கு சொல்றேன், 890 இதால மாடுலஸ் இந்த நம்பரை போட்டு பார்த்தா நம்மளுக்கு இப்போ அந்த பர்டிகுலர் நம்பர் n மாடுலோ இந்த நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்தது இல்ல, SQRT ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த நம்பரால இது டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி டிவைட் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த நம்பரும் 3 டிஜிட் நம்பர், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இந்த வேல்யூவும் 3 டிஜிட் நம்பர். நம்மளுக்கு இதை டிவைட் பண்ணா என்ன வந்து என்ன அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பரால SQRT ஆஃப் n ஆல டிவைட் பண்ணா ஒரு நம்பர் வரும்ல கோஷியன்ட், அதுவும் வந்து 3 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா அப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு அவுட்புட். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இங்க செக் பண்ண போறோம். முதல்ல வந்து அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து math.sqrt மெத்தட் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த நம்பரை வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து int அப்படிங்கிற மெத்தட் வழியா பாஸ் பண்ணிப்போம். இது டைப் காஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரை வந்து இன்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மேத் லைப்ரரியை இங்கே இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் மேத். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம், இப்போ ஐ வேல்யூ இருக்கு. இந்த ஐ வேல்யூல இருந்து ஒவ்வொரு நம்பரா டிக்ரிமெண்ட் பண்ணி அந்த நம்பர் வந்து ஐ வைல் ஐ கிரேட்டர் தேன் எந்த நம்பரா இருக்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்க வரைக்கும். ஏன்னா 3 டிஜிட் நம்பருக்கு தான் நம்ம செக் பண்ண போறோம். அதனால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்க வரைக்கும். இஃப் அந்த நம்பர் எந்த நம்பர் n மாடுலோ ஐ ஈக்குவல் டு 0வா இருந்தா அதுக்கடுத்து என்ன பண்ணணும், j ஒரு வேல்யூ வரணும். j ஈக்குவல் டு என்னது, n டிவைடட் பை i. இப்போ இஃப் j greater than or equal to 100 and j less than or equal to 999, அதாவது 3 டிஜிட் நம்பரா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி இருந்தா ரிட்டர்ன் ட்ரூ. ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷன் எல்லாமே ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த 2 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னா நம்மளுக்கு அந்த நம்பர் வரும், நம்ம இங்க செக் பண்ணிட்டோம். அப்போ ஏன்னா இந்த நம்பரால அந்த ஐய டிவைட் பண்ணா அதோட மீதி வந்து அதாவது ரிமைண்டர் 0 வருது. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் அந்த j ஈக்குவல் டு n டிவைட் பை ஐனா அதோட இன்னொரு 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அதுவும் 3 டிஜிட்ன்றதுனால ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிட்டோம். இந்த இடத்துலயும் நம்ம வந்து i கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 100 அண்ட் i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 999 அப்படின்றத ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டியும் ஐயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். எப்பனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து i ஈக்குவல் டு ஒரு 500 செட் பண்றோம். இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து i மைனஸ் ஈக்குவல் டு 1, அப்போ நான் 499 செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டியா செக் பண்ணிட்டு இந்த லூப் ஃபுல்லா வைல் லூப்பே ஃபெயில் ஆயிட்ட பிறகும் எந்த நம்பரும் அந்த மாதிரி நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியலன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம டிவைடபிளா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், பாலிண்ட்ரோமான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதான் நம்ம வந்து மெயின் மெத்தட் எழுத போறோம். என்னன்னா இது வழியா இப்போ இந்த நம்பர் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நம்ம வந்து இந்த
மெயின் கோட்ல இருந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணி இது வந்து அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வந்து டெஃப் இஸ் கெட் கிரேட் அப்படின்னு இந்த மெத்தட் பேர் வச்சுக்குவோம். இப்போ எண்ணை பாஸ் பண்ண பிறகு இப்போ முதல்ல என்ன பண்ணணும், இந்த எண்ணை அது வந்து ஒரு பாலிண்ட்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்போ எது வரைக்கும் செக் பண்ணணும், while n greater than or equal to 10,000 வரைக்கும் செக் பண்ணா போதும். ஏன் 10,000 வரைக்கும் செக் பண்ணா 10,000க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நம்மளுக்கு 100 வரும். அதுக்கு கீழே இருக்க நம்பர்லாம் 3 டிஜிட் நம்பரே இல்லை, அதனால அது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம வந்து n greater than or equal to 10,000 வரைக்கும் மட்டும் செக் பண்ணா போதுன்றதுனால ஒவ்வொரு நம்பரும் if இஸ் பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணுவோம். முதல்ல இஸ் பாலின் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி அந்த எண்ணை பாஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், அண்ட் இஸ் பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணிட்டு அண்ட் இஸ் டிவைடபிள். அப்படி இது எதுக்கு டிவைடபிள்னு வச்சிருக்கோன்னா, ஒரு 3 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணா இன்னொரு 3 டிஜிட் நம்பர் கிடைக்குதா அப்படின்றது அந்த மெத்தட்ல நம்ம செக் பண்றோம். அதனால நான் இப்படி வச்சிருக்கேன். எண்ணை பாஸ் பண்றோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதான் கரெக்டான ஆன்சர். அப்படி இல்லைன்னா ஒரு அடுத்த நம்பர் n மைனஸ் ஈக்குவல் டு 1 பண்ண போறோம். இதே மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டே போறோம். இந்த வயல் லூப் ஃபுல்லா முடிஞ்சிட்ட பிறகும் எந்த நம்பர் கிடைக்கலன்னா அப்படி ஒரு நம்பர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் 0. இதுவுமே கிடைக்கலன்னா நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல அந்த மெத்தடை கால் பண்ண போறோம். பிரிண்ட் வழியா நம்ம பாஸ் பண்றோம் அந்த மெத்தடை. கெட் கிரேட் அப்படின்னு மெத்தடை கால் பண்ணி நம்ம லெஸ் தேன் n தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால n-1ல இருந்து நம்ம கால் பண்ணாலே போதும். n-1 கால் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது சப்மிட் கோட் கொடுப்போம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் பார்க்க சொல்ல அந்த ப்ராப்ளத்தை எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒன்றுத்துக்கு நம்ம செப்பரேட்டாக மெத்தட் எழுதி அந்த ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம எல்லாத்தையும் கால் பண்ணி ஒரே ஒரு ஃபுல் கோடை சொல்ல நம்ம கோட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாக நம்ம இந்த கோடை அப்டேட் பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக புது ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.